there is a cost table, 3 destinations, 4 origins. There are supply values are given and demand values also given. Supply value 58714. The total of the supply values is equal to 34. Demand values, given demand values, what are the demand values? 7, 9, 18 in the given table. The total demand value is also 34. Summation Aij is equal to summation Bij is equal to 34. Hence, the given problem is balanced transportation problem. The problem வந்து balanced அப்படின்னு செக் பண்ணோம்னா total supply, total demand, total available, total requirements இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். இது ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது சேம் வந்ததுனால balanced problem, transportation problem. Hence, there exists a feasible solution to the given problem. Now, let us solve this problem in northwest corner rule. There is a table. There are supply values, demand values. In northwest corner rule, we can locate the cell. What is the cell? It is in the northwest corner. So, that is first row A column. First row, first column cell is called the northwest corner box. That cell is selected. After selecting this cell, northwest corner rule நீங்க எப்பவுமே இந்த பாக்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இந்த நார்த்வெஸ்ட்ங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கிறது தான் நமக்கு நார்த்வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு லுக் அட் த கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூஸ். இங்கே சப்ளை வேல்யூ இருக்கு பாருங்க, அதையும் பாருங்க. அந்த செல்லில் இருக்க கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வேல்யூஸ் ரெண்டையும் கவனிங்க. ஸோ டிமாண்ட் சப்ளை வேல்யூ 5. What is the demand value? Is 7. So among these two values 5, 7 are there. இந்த ரெண்டு வேல்யூல எது லீஸ்ட் அந்த வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணணும். What is the least value? 5. 5 is selected to write in the northwest corner box. இந்த northwest corner boxல இந்த 5 தான் நீங்க ரைட் பண்ணணும். After writing this 5, the lowest least value, least cost value, it is subtracted with the supply value and the demand values. The 5, 7ல subtract பண்ணுங்க. 5ல 5 subtract பண்ணும்போது it is 0. Now let us subtract with the 7. 7 minus 5, there is 2. So after subtracting supply and the demand with the least cost, so look at the 0. ஏதோ ஒரு வேல்யூ 0 ஆகும். ஒன்று சப்ளை வேல்யூ 0 ஆகும் அல்லது டிமாண்ட் வேல்யூ 0 ஆகும். இப்போ இங்கே சப்ளை வேல்யூ 0 ஆயிருக்கு. எது 0 ஆயிருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ ஆர் காலம் டெலிட்டட். இப்போ ரோவில் தான் டெலீட் பண்ண முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை வேல்யூ 0 வந்திருக்கனால அதோட கரஸ்பாண்டிங் ரோ டெலிட்டட். இந்த ரோ தான் நீங்கள் டெலீட் ஆகணும். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ சுட் பி டெலிட்டட். இது ஆன்சர் காலம், இது சால்வ்டு செல். இந்த 5, 2 அப்படிங்கிறது சால்வ்டு செல். ரிமைனிங் 2 செல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 2 பாக்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும். எதில் டெலீட் பண்ணுங்க ஞாபகம் வச்சுங்க. எதில் 0 வந்திருக்கோ அந்த ரோவை டெலீட் பண்ணணும். இப்போ 0 வந்திருக்கனால ஃபர்ஸ்ட் ரோ சுட் பி டெலிட்டட். ஸோ அந்த செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் காலம் என்ட்ரியும் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க தேர்ட் காலம் என்ட்ரி ஷுட் பி டெலிட்டட். ஆஃப்டர் டெலிட்டிங் first row removed. After removed first row, we have 3 rows, second row, third row, fourth row and 3 columns. 3 rows, 3 columns only remains after deleting this row. So in the first row delete பண்ண போறோம். இப்போ delete பண்ணதுக்கு அப்புறம் remaining என்ன இருக்குன்னு பாருங்க. first row delete பண்ணதுக்கு அப்புறம் remaining இருக்கிறது 3 rows, 3 columns. ஃபர்ஸ்ட் ரோ டெலிட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ மட்டும் இருக்கும். இப்போ இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ரோவில் எது நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணோம்னா
இந்த பாக்ஸ் தான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ நம்ம பார்க்க போறோம். சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 8 to 2 தான் இருக்கும். பாருங்க 8ங்கிறது சப்ளை வேல்யூ, அதுக்கான கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வேல்யூ வந்து 2. இதுல லீஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் இது ரெண்டுல எது லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட்ல இருக்க 2ங்கிற வேல்யூ தான் லீஸ்ட். திஸ் வேல்யூ செலக்டட் டு ரைட் இன் த நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ஒயிட் பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம்னா அதுல கொண்டு போய் நம்ம எழுத போறது என்னன்னா 2ங்கிற என்ட்ரியை எழுத போறோம். After writing 2, let us subtract with 2. 2 minus 2, 0. Here 8 minus 2, 6. இப்போ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ 0 வரும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்க டிமாண்ட் இருக்க அந்த ரோல வந்திருக்கு டெலீட் ஆயிருக்கனால சப்போஸ் அந்த 0 எங்க இருக்குன்னு பாருங்க. 0 இருக்கிறது பாத்தீங்கன்னா A காலத்துக்கு நேரா இருக்கு 0. So that the first column should be deleted. First columnல solved cell பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோல A காலம்ல இருக்க அந்த என்ட்ரி solved cell, ரிமைனிங் இருக்க A காலத்துல இருக்க ரெண்டு என்ட்ரி டெலீட் ஆயிடணும். ஸோ இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிடுறோம். இப்போ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு BC காலம் ரெண்டு காலம் மட்டும்தான் இருக்கும். 3 ரோஸ் இருக்கும், 2 காலம்ஸ் இருக்கும். அதை பாருங்க. இப்போ இந்த A காலம் டெலீட் பண்ண போறோம். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு B காலம் C காலம் இந்த ரெண்டு காலம் மட்டும்தான் இருக்கும். இதை டெலீட் பண்ண போறோம். 3 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு. செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இருக்கு. காலம்ல பாத்தீங்கன்னா B காலம், C காலம் மட்டும் ரிமைனிங் இருக்கு. இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். ஒவ்வொரு டைமும் எது பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். இப்போ இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். இதை செலக்ட் பண்ணிட்டோம். இதுல கரஸ்பாண்டிங் இதுக்கான சப்ளை வேல்யூ என்னன்னு பாருங்க 6 இருக்கு. இதுக்கான கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வேல்யூ இருக்கு என்னன்னு பாருங்க 9 இருக்கு. இது ரெண்டுல எது லீஸ்ட் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். 6 தான் லீஸ்ட் வேல்யூ. அதை கொண்டு போய் நம்ம அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ்ல எழுதிடும். ஆஃப்டர் ரைட்டிங் 6 இதை சப்ராக்ட் பண்ணுங்க சப்ளை வேல்யூலையும் டிமாண்ட் வேல்யூலையும். சப்ளை வேல்யூல சப்ராக்ட் பண்ணும்போது 6 minus 6 0 ஆயிடும். இங்கே 9 minus 6 3 வந்துடும். இப்போ 0 இங்க வந்திருக்கு. செகண்ட் ரோல இருக்க அந்த ரிமைனிங் என்ட்ரி இந்த காலம் இருக்க அதாவது C காலம் செகண்ட் ரோல இருக்க இந்த என்ட்ரி டெலீட் பண்ணிடணும். ஏன்னா 0 இங்க வந்திருக்கு. 0 வந்திருக்க அந்த ரோ தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். ஆஃப்டர் டெலீட்டிங் திஸ் செகண்ட் ரோ நமக்கு என்ன இருக்குன்னா செகண்ட் ரோ டெலீட் ஆயிடுச்சு. அப்ப 2 ரோஸ் 2 காலம், தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, B காலம், C காலம். அப்ப 2 ரோ 2 காலம்ஸ் மட்டும் உள்ள ஒரு பாக்ஸ் நமக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஸோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற பாக்ஸ் பாருங்க. இப்போ 4 என்ட்ரிஸ் இருக்கு. அதுல நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் எதுன்னு தெரியும். தேர்ட் ரோ B காலம்ல உள்ள நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் இங்க 4 என்ட்ரி உள்ள பாக்ஸ் தான். இந்த 4th காஸ்ட்ங்கிற என்ட்ரி இருக்கு. அதுல நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் செலக்ட் பண்ணிடுறோம். இதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்ளை வேல்யூ பார்க்கணும். 7 இருக்கு. டிமாண்ட் வேல்யூ பாருங்க 3 இருக்கு. which is the least value 3. இந்த 3 இங்க புட் பண்ணிருங்க. after writing 3 let us subtract. இது 3 சப்ராக்ட் பண்ணும்போது 7 minus 3 4 வந்துரும். இங்க 3 minus 3 0 வந்துரும். 0 இங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா B காலம்க்கு நேரா 0 வந்திருக்கு. so B காலம்ல இருக்க ரிமைனிங் என்ட்ரி this entry should be deleted. இந்த என்ட்ரி நீங்க டெலீட் பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணதை டெலீட் பண்ணக்கூடாது. ரிமைனிங் மட்டும் தான் டெலீட் பண்ணணும். இப்போ இதை மட்டும் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் B காலம் ஃபுல்லாவே நம்ம டெலீட் பண்ணிடுறோம். அதை எடுத்துட்டு மீதி உள்ள இந்த C காலம் என்ட்ரி மட்டும் நம்ம எழுத போறோம். பாருங்க B காலம் டெலீட் பண்ணிட்டோம். C காலம் தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ என்ட்ரிஸ் மட்டும் இருக்கும். இப்போ இருக்க என்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் பாத்தீங்கன்னா இந்த காலம் இந்த பாக்ஸ் தான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். அதை செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கான சப்ளை வேல்யூ 4, டிமாண்ட் வேல்யூ 18. ஸோ லீஸ்ட் வேல்யூ 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 4 இங்கே ரைட் பண்ணிடுவோம். 4 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 4 minus 4 0 வந்துடும். இங்கே 18 minus 4 14 வந்திருக்கும். இப்போ இந்த தேர்ட் ரோவை டெலீட் பண்ணிடுவோம்.
தேர்ட் ரோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸாக இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ ரெண்டும் சேமாக தான் இருந்தாகணும். சேமாக இருக்கும். அதை கொண்டு போய் புட் பண்ணிடுவோம். ஏன்னா சப்ளை வேல்யூ 14 டிமாண்ட் வேல்யூ 14 தான் இருக்கணும் ஷூராக. அப்படி இல்லைன்னா நம்ம சால்வ் பண்ணது தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ 14 மைனஸ் பண்ணும்போது 14 மைனஸ் 14 0, சப்ளைலையும் டிமாண்ட்லையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம். 0 0 வரும். இப்படி தான் ஃபைனல் செல் முடியணும். ஃபைனல் செல் வரும்போது ரெண்டு சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ போத் ஆர் சேம் அப்படி தான் இருந்தாகணும். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஒவ்வொரு செல்லையும் நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் பாக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. பாருங்கள் 4 ஆரிஜின்ஸ் இருந்தது, 3 டெஸ்டினேஷன் இருந்தது, அதுக்கான சப்ளை வேல்யூஸ் டிமாண்ட் வேல்யூஸ் இருந்தது. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண செல்ஸ் டெலிட்டட் போக பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எழுதியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ அது ஃபர்ஸ்ட் ஆரிஜின், இந்த ஆரிஜின்லேருந்து ஏங்கிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் அனுப்பலாம். அதே மாதிரி செகண்ட் ஆரிஜின்லேருந்து ஏங்கிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்பலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். செகண்ட்லேருந்து பிங்கிற செகண்ட் ஆரிஜின்லேருந்து பிங்கிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அடுத்த தேர்டுலேருந்து பிக்கு சென்ட் பண்ண போகிறோம். தேர்டுலேருந்து சிக்கும் சென்ட் பண்ண போகிறோம். அதாவது 4ல் பாருங்கள், 4ல் சி, 4 ஆரிஜின்லேருந்து சிங்கிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அனுப்ப போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எவ்வளோ மினிமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த சம். இதில் ஒவ்வொன்றில் இருக்க இந்த ரெட் கலரில் இருக்க வேல்யூஸை தான் நம்ம x11 வேல்யூ அப்படின்னு எடுக்க போகிறோம். இதில் xij வேல்யூ அதை எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். x11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கனால x11 இந்த 5ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவில் எதுவும் கிடையாது, ரிமைனிங் டெலிட்டட். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா x21 அதோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்ட்ரி 6 இருக்குது, அது இங்கே எழுதிட்டோம். அதில் ரிமைனிங் என்ட்ரிஸ் டெலிட் ஆயிடுச்சு. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலிட்டட், தேர்ட் ரோ செகண்ட் காலம் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, x32 3. தேர்ட் ரோ தேர்ட் காலம் தட் இஸ் 4, x33 4. ஃபோர்த் ரோவில் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸ் டெலிட்டட், பட் ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் x43 ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் 14 வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூஸை இந்த கரஸ்பாண்டிங் காஸ்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடைச்சிடும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் தான் இருக்குது, 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், அதை இங்கே எழுதிட்டோம். அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள் 6 3, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதை எழுதிட்டோம். தேர்ட் ரோவில் 3 4 மல்டிப்ளை பண்ணுங்க, அதை எழுதியாச்சு. அடுத்தது 4 7 மல்டிப்ளை பண்ணணும், அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 14 × 2, இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ 5 2s are 10. நெக்ஸ்ட் 2 3s are 6, 6 3s are 18, 3 4s are 12, 4 7s are 28, 14 × 2 28. All this value you have to add. After adding, we obtain the rupees 102 is a transportation cost. That's all.